கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாய் தேவன் அபிஷேகித்து கொடுப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக தந்தள்ளினார் அப்படின்ற. தலை இருந்தால் தான் வளர முடியும், தலை இல்லாட்டு வளர முடியாது. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். ஆகவே நாம் வாலாகாமல் நாம் தலையாவோம், நாம் கீழாகாமல் நாம் மேலாவோம். அவர் நம்முடைய தலையாய் இருக்கிறபடினால எல்லாவற்றிலும் நம்மை வளர்ந்தோங்க செய்கிறவர். 92வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் கேதுருவை போல வளருவான் அப்படின்னு சொல்லி. ஆமேன். கேதுரு மரம் கீழே ஒரு 180 அடி ஆழத்துக்கு வேர் விட்டு அங்கே இருக்கிற அந்த பாறைகளை அது உறுதியாய் பற்றி கொள்ளுமா. ஆகையினால அது 120 அடி உயரத்துக்கு அது வளருமா. அந்த கேதுரு மரத்தின் கிளைகள் 60 அடி நீளத்தில் இருக்குமா. அவ்வளோ பெரிய மரமாக இருக்குமா. அது இல்லாமல் உயர்ந்த பர்வதத்தின் மேலே 3500 அடி உயரத்தில் தான் அந்த மரம் வளருமா. லீபனோனின் கேதுரு மரம் பனி நிறைந்த இடத்துல தான் அது வளருமாமா. பனியில் எந்த விருட்சங்களும் அவ்வளோ கொடூரமான பனியில் வளர முடியாதான், ஆனால் அந்த கேதுரு மரம் வளருமா. அப்படித்தான் வேர் பற்றி அந்த இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும்போது நாம் மேலே 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 வாலாகாமல் நாம் தலையாகி கொண்டே போவோம். அல்லேலூயா. ஆமேன். எந்த சூழ்நிலை, எந்த காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், பனி அடித்தாலும், எது வந்தாலும் ஆமேன் நாம் வளர்ந்து கொண்டே போவோம். நம்ம கீழே விழத்தள்ள ஒருவராலும் முடியாது. கர்த்தர் அப்படி நீதிமானை கேதுரு மரம் போல கர்த்தர் வளரச்சி வர. நீங்கள் வாலாகாமல் நீங்கள் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கேதுரு மரம் போல உயர உயர வளர்ந்து அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாய், கனி கொடுக்கும்படியாய், மகிமையாக அமாறும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கீழே வேர் பற்றி ஆண்டவரே கிறிஸ்துவாகிய பாறையை பற்றி கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. பிள்ளைகளை வாலாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்கப்பா. ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாக்கு தத்துவங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை பலிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.